வணக்கம். இன்று நாம் ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜியை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள், இந்த காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சுப காரியத்துக்கு செல்கிறீர்கள் என்றால் அதற்கு முன்பு உங்கள் வீட்டில் உள்ள ஒருவரை நீங்கள் பார்த்து கொண்டு ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம் என்று 3 முறை ஒலித்த பிறகு நீங்கள் செல்லும் காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜி அவர்கள் உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக பிரபஞ்சத்திடம் இருந்து நீங்கள் எவை வேண்டுகிறீரோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களுக்காக பிரபஞ்சத்துடன் பிரார்த்தனை செய்கிறார், மெடிடேஷன் மூலமாக. அது மட்டுமெனில், நீங்கள் காலையில் கண் விழிக்கும் முன்பு, கண் விழித்து பார்க்கும் முன்பு, எழுந்து உட்கார்ந்து உங்கள் படுக்கை அறையில் கண் விழிக்கும் முன்பு நீங்கள் ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம் என்று 3 முறை ஒலித்த பிறகு உங்கள் கைகளை நீங்கள் நோக்கி பார்த்து, பின்பு நீங்கள் விழித்து உங்கள் முகங்களை உங்கள் கைகளால் தடவி, பிறகு நீங்கள் விழித்து நீங்கள் எழுந்து உங்கள் வேலைகளை தொடரச் செய்யலாம். அன்று நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு நன்மையான நாளாகவும் அமையப்படுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் இதை 3 முறை ஒலித்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பல நன்மைகளும் சந்தோஷமும் உங்கள் குடும்பத்தில் உண்டாகும். உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? நீங்களும் விடிய காலை போன காணொளியிலே சொன்னது போல்தான் இப்பொழுதும் கூறுகிறேன். விடிய காலை 3 மணிக்கு சரியான நேரத்தில் அலாரம் வைத்து எழுந்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை செய்யுங்கள். அது எங்கள் ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜி அவர்கள் உங்களுக்காக பிரபஞ்சத்துடன் பேசி, பிரபஞ்சத்துடன் தியான நிலையில் கேட்டு உங்களுக்கு எவை தேவைகளோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார். அதேபோல் உங்கள் எதிரிகள், அதாவது உங்களை சுற்றிய உறவினரோ அல்ல உங்களுக்கு வேண்டப்படாத ஒருவரோ உங்களுக்கு தீங்கு நினைக்கிறார்கள், உங்கள் மேல் கோபம் கொள்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களை மனதனை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம், ஆனந்தம் சதானந்தம் என்று 3 முறை மனதால் ஒலித்து அவர்களின் உருவத்தை உங்கள் மனதில் கற்பனை செய்து இதை சொல்லுங்கள். அவர் மனதில் உங்கள் மீது இருக்கும் கோபங்களெல்லாம் தீர்ந்து உங்களை தொந்தரவு செய்யாதபடியாக, நல்ல எண்ணத்துடன் உங்களை ஆட்கொள்ளும்படியாக அவர் மனதை மாற்றச் செய்யும் இந்த காரியம். தொடர்ந்து இதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை காணுவீர்கள். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். ஆனந்தம் சதானந்தம்.